உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மருத்துவம் கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கான மருத்துவம். கண் பார்வை அதிகரிக்கணும்னா நிறைய மருந்துகள் இருக்கு. மருந்தே இல்லாம நம்ம எல்லாமே நல்லதை செய்யக்கூடிய பழங்கள் வகையில நம்ம மருந்தை கொடுத்தோம்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்கும் சிறியவர்களுக்கும் மட்டும்தான். ஏன்னா நடுத்தரம் உள்ளவங்களுக்கு எல்லா பக்கத்துலயும் நல்லா கண் தெரியதான் ஆரம்பிக்கும். ரொம்ப கம்மி சிறு சிறு வயசுல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பார்வை குறைவா இருக்கு. ஏன்னா சத்தான உணவு எந்த குழந்தைக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது. அதனால கண் பார்வை குறைஞ்சு ஒரு வயசுலயே கண்ணாடி போட்டுறாங்க. அந்த நிலையில இருக்காங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா சத்தான உணவு இல்லை. எல்லா உணவுலையும் சரியில்லாத ஒரு ரசாயன தன்மை இருக்கு. அதனால கண் பார்வை கெட்டு போகுது. வயசானவங்களுக்கு இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு மலச்சிக்கலால கண் பார்வை கெட்டு போகுது. எல்லா வகையில இருக்கிற கண் பார்வையை சரி செய்யக்கூடிய மருந்து. இதுல முக்கிய மருந்தா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணியை பத்தி யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது காலடியில கிடக்கக்கூடியது, நிறைய வரப்பு வாய்க்காலில் கிடக்கக்கூடியது, நெல் வயல்களில் இது தேவைக்கு அதிகமா கிடைக்கும். இது களையா பிடுங்கி எறிவாங்க. இதை வாயில தினந்தோறும் ஒதுக்கி குறைந்தது ஒரு 10 மில்லி அளவுக்கு தினந்தோறும் இதை மெதுவா நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஒரு வயசு பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு 25 வயசுல அந்த பையனை பார்த்தீங்கன்னா பகல்ல நட்சத்திரத்தை பார்க்குற அளவுக்கு கண் பார்வை கூடும். இது யாருக்குமே தெரியாது. பகல்ல நட்சத்திரம் எப்படியா தெரியும்னா நட்சத்திரம் எல்லா நேரமும் இருக்குது. நிலா வந்தாதான் தெரியுதுன்னா சூரியன் மறைஞ்சிருது. அந்த வெளிச்சத்தால அது நமக்கு தெரியல. ஆனா இந்த கரிசலாங்கண்ணியை சாப்பிட்றவங்களுக்கு பகல்லையும் நட்சத்திரத்தை பார்க்கலாம். நட்சத்திரம் அவங்க கண்ணுக்கு தெரியும். அடுத்தவங்க பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. இல்ல, அவங்க கண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு 25 வயசு வரைக்கும் ஒரு பையனுக்கு கரிசலாங்கண்ணியை தினந்தோறும் ஒரு 10 சொட்டு கொடுத்துட்டு வாங்க. சிறு வயசுல இருந்து பெரியவன் ஆகும்போது அவன் வாயில சுருட்டி வச்சுட்டு போட்டோம். அவன் 10 மில்லி அளவுக்கு அந்த வாயில ஒதுக்கிட்டு வருவான். அவனுக்கு கண் பார்வை அதிகரிக்கும். கண்ணில் எந்த வகையான கோளாறுகளும் வராது. கண்ணில் புறையோ எதுவோ அந்த பார்வையை மறைக்கிறது எதையுமே சரி செய்யக்கூடியது இந்த கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை இதை பயன்படுத்தணும்னா வாயில ஒதுக்கிட்டு இருந்தாலே கண் பார்வை நல்லா ஆகும். சளியை சுத்தம் செய்யும். அது மட்டும் இல்ல, உள் உறுப்புக்களை ரத்தங்களை ரத்த நாணல்களை சுத்தம் செய்யும். கண் பார்வை அதிகரிக்கிறதுக்கு கரிசலாங்கண்ணிக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. அதோட சேர்ந்து இப்போ கொய்யாப்பழம் சேர்க்கிறோம். இன்னைக்கு கொய்யாப்பழம் மஞ்சள் கலர்ல இருக்கணும். இன்னைக்கு எல்லா பழமும் பச்சை கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நாட்டு பழங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும், நிறைய விதைகள் இருக்கும். அதை மென்னு சாப்பிட்டாலே பல்லு அவ்வளோ பலமா இருக்கும். மலச்சிக்கலே இருக்காது. கொய்யாப்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் யாருக்குமே இருக்காது. 2 கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா எப்படியாப்பட்டவங்களுக்கும் மலச்சிக்கல் சரியாயிடும். மலச்சிக்கல் சரியானா கண் பார்வை கூடிரும். மலம் கட்டினாதான் கண் பார்வை கெட்டு போறது. 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை வெளியே போனாங்களா அவங்களுக்கு கண்ணில் கண்டிப்பா புற வந்துடும். திரை மறைக்க ஆரம்பிச்சிடும். கண் திரையை மறைக்க ஆரம்பிச்சிடும். மலச்சிக்கலை போயிடுச்சுன்னா கண் தெளிவா இருக்கும். கண் தெளிவாகணும்னா கொய்யாப்பழம் கண்டிப்பா தினந்தோறும் 2 சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மலச்சிக்கலுக்கு எந்த வகையான மருந்தும் தேவையில்லை. இதுக்கு இந்த கொய்யாப்பழம் சிறந்த மருந்து. இதனுடைய அமிலத்தன்மை குடலுக்குள்ள போனாலே குடலை விரிவடைய செய்து மலத்தை எங்கேயுமே கட்ட செய்யாது. அந்த கட்டு இல்லாம இருந்தாலே கண் பார்வை கூட ஆரம்பிச்சிடும். மாதுளை. இந்த மாதுளையை நம்ம சாப்பிடும் பொழுது குளிர்ச்சி, அதிக குளிர்ச்சி. இந்த குளிர்ச்சி உள்ள போகும்போது உடலுக்கு அதிக சூடு இருந்தாதான் கண் கெடும். அந்த சூட்டை தணிக்கும் போது கண் பார்வை கூட ஆரம்பிச்சிடும். மாதுளம் பழத்தை சாப்பிட்டாலே அதிக நாள் கண் தெரிய ஆரம்பிச்சிடும். வாரம் ஒரு முறை மாதுளம்பழம் சாப்பிட்டா போதுமானது. தினந்தோறும் இன்னைக்கு சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டா இன்னைக்கு சளி பிடிச்சிரும். அதனால வாரம் ஒரு முறை கண்டிப்பா மாதுளம்பழம் எடுத்துக்குங்க. மாதுளம்பழம் சாப்பிட சாப்பிட கண் பார்வை கூர்மையாகும். கண் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். வாரம் ஒரு முறை எடுத்தா போதும். இந்த மாதுளம்பழத்தை சாப்பிடும்போது சிறுநீரக பையில இருக்கிற கல்களும் கரைஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும். சிறுநீரக பையில ஏதாவது கடுப்பு இருக்கு, நீர் கடுப்பு இருந்தாலும் உங்களுக்கு கண் பார்வை மங்கும். நீர்க்கடுப்பை சரி செய்யக்கூடியது. நீர்க்கடுப்புன்ற பேச்சுக்கே இடமே இருக்காது. நீர்க்கடுப்பு சுத்தமாக கண் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க சிறுநீர் கழிக்கும் போது கொஞ்சம் அந்த மஞ்சள் நிறமா போச்சு, நீர் கடுக்குதுன்னா நீங்க கண்ணை தன்னால சுருக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அங்க வலி தாங்க முடியாது. வலி தாங்க முடியாம கண் சுருங்க ஆரம்பிச்சிடும். அது தன்னால சுருங்க ஆரம்பிச்சா கண் பார்வை மங்க ஆரம்பிச்சிடும். அந்த சிறுநீர் தன்னால வெளியே போட்டோம் கண் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்ணு வெளிச்சமா தெரியும். நல்லா கண் பார்வை கூடிரும். அதனால மலம் கட்டக்கூடாது, சிறுநீர் கட்டக்கூடாது. எல்லாமே சுத்தமா வெளியாகணும். சிறுநீர்ல அதிக அளவு சூடு இருக்கக்கூடாது.